வெல்கம் பேக் டு ஜேஎஸ் கிரியேஷன். நாம் இப்போது கும்பகோணத்துக்கு அருகே உள்ள மிக முக்கியமான ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீ விட்டல் ருக்மணி பாண்டுரங்கன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இக்கோயில் கோவிந்தாபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தென்னிந்திய கட்டிடக்கலை போல் இல்லாமல் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள பண்டரிபுரத்தை போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பாண்டுரங்கனும் ஸ்ரீ ருக்மணி தாயாரும் நமக்கு காட்சியளிக்கிறார்கள். பண்டரிபுரத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு எப்படி கோவில் அமைக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று இங்கும் கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயில் வெளியில் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் கலைநயத்துடனும் உள்ளது. உள்ளே எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். அடடடடா, என்ன கலை வண்ணம்! பார்ப்பதற்கு அழகாகவும் வண்ணமயமாகவும் காட்சியளிக்கிறது. மேற்கூரையை பாருங்கள், வியக்க வைக்கிறது. ஆகா ஆகா ஆகா, என்ன அருமை, என்ன அருமை! கட்டடக்கலை என்றால் இதுவல்லவா கலை! இதை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும். ஆகா, வாருங்கள், ருக்மிணி தேவியும் பாண்டுரங்கனையும் தரிசனம் செய்து அருளை பெறுவோம். கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா. கோவிலுக்கு அருகே கோசாலை அமைந்துள்ளது. இக்கோசாலையில் ஆயிரக்கணக்கான மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.